இந்த ஆண்டு பொங்கலுக்கு பரிசு தொகை வழங்கப்படுமா? ஒருவேளை வழங்குனா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிலையில பொங்கல் பரிசு தொகையா 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இதனால பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பொங்கல் பரிசு தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதாவது தமிழகத்துல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமுமே ரேஷன் கார்டு அட்டைதாரங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும். கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில திமுக ஆட்சியில 2022 முதல் 2024 வரைக்குமே 1000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. ஆனா 2025ல பொங்கல் தொகுப்பு எதுவுமே வழங்கப்படல. அதாவது பொங்கல் பரிசு தொகையா ரூபாய் எதுவும் வழங்கப்படாததுனால பொதுமக்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இதனால பொங்கல் பரிசு தொகை கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு பொதுமக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒருவேளை கொடுத்தாலும் எவ்வளவுதான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா இருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியா கொண்டாட 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவையுமே வழங்கப்பட இருக்கு. அதே சமயத்துல எதிர்கட்சிகள் இந்த தொகையை 5000 ரூபாயா உயர்த்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க. இந்த பொங்கல் பரிசு மற்றும் பணத்தை நெரிசலின்றி விநியோகிப்பதற்காக தமிழக அரசு டோக்கன் முறையை அமல்படுத்தி இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமே ஊழியர்கள் வீடு வீடா போய் டோக்கன்களை விநியோகிக்கும் பணியை தொடங்க இருக்காங்க. அந்த டோக்கன்ல குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்துல பொதுமக்கள் தங்களுக்குரிய ரேஷன் கடைகளுக்கு போய் பொங்கல் பரிசு தொகுப்பையும் 3000 ரூபாய் ரொக்க தொகையுமே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி தமிழர் திருநாளாம் தை பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படக்கூடிய 3000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிப்பவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமா சர்க்கரை ரேஷன் அட்டை வச்சிருப்பவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொருட்கள் கிடைக்காது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைகள் அல்லது வெள்ளை நிற குடும்ப அட்டைகள்னு சொல்லப்படும். என்ன அப்படின்னா அரிசிக்கு பதிலா சர்க்கரை பெற விருப்பம் தெரிவிச்சவங்களுக்கு சர்க்கரை விருப்ப அட்டை வழங்கப்படுது. அவங்களுக்கு அரிசி தவிர இதர அத்தியாவசிய பொருட்களோட அரிசிக்கு பதிலா 3 கிலோ கூடுதல் சர்க்கரை வழங்கப்படுது. இந்த அட்டையை வச்சிருக்கவங்களுக்கு தான் பொங்கல் பரிசு தொகை கிடையாது. மற்றபடி அரிசி குடும்ப அட்டைகளான பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் டிவி, எஸ்பிபி, என்பிஹெச்ஹெச் ஆகிய பிரிவினருக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும். பொதுவா சொல்லணும் அப்படின்னா அரிசி அல்லாத மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம சர்க்கரை மட்டுமே வாங்கக்கூடிய அட்டைதாரர்கள் மற்றும் எந்த பொருட்களுமே வாங்காம அடையாளத்திற்காக மட்டுமே அட்டை வச்சிருப்பவங்களுக்கும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்போ அல்லது ரொக்க பணமோ வழங்கப்படாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.